வெளிமனம் என்று சொல்லக்கூடிய கான்சியஸ் மைண்ட், ஆழ்மனம் என்று சொல்லக்கூடிய சப்கான்சியஸ் மைண்ட், அதீத மனம் என்று சொல்லக்கூடிய சூப்பர் கான்சியஸ் மைண்ட், பிரபஞ்ச மனம் என்று சொல்லக்கூடிய காஸ்மிக் கான்சியஸ் மைண்ட். இதெல்லாம் என்ன? அப்படி ஒன்று உண்டா என்றால், உங்களுடைய எண்ணங்கள் இருக்கிற தாட்ஸ், அதோடைய அடுத்தடுத்த நிலைதான் இந்த மனங்கள். நீங்க ஒரு விஷயத்தை நினைக்கிறீங்க, அது நல்லதோ கெட்டதோ, அது மூளையில பதிவானால் அதுக்கு பேரு கான்சியஸ், வெளிமனம். பதிவாகின அந்த எண்ணத்தை நீங்க மீண்டும் 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 நினைச்சா அதுக்கு பேரு சப்கான்சியஸ் மைண்ட், ஆழ்மனம். அதிகமாக எது நினைக்கப்படுகிறதோ அதுக்கு ரெக்கார்ட்ஸ் கூட இருக்கும், பதிவுகள். அது ஆழமா பதிவாகிவிடும். அதனால தான் ஆழ்மனம், சப்கான்சியஸ். எது உங்களுக்கு ஆழமாக பதிவாகி மீண்டும் மீண்டும் நினைக்கப்படுகிறதோ அதுக்கு ஒரு வகையான சக்தி உருவாகிவிடும். அது உடம்பெல்லாம் பரவும். அதுதான் அதீத மனம். அதாவது நம்ம என்ன செய்யறோம்னா, ஆழ்மனதுக்கு அடுத்த நிலை என்று சொல்றோம், சூப்பர் கான்சியஸ் மைண்ட். ஒரு குழந்தையை நீங்க நினைக்க 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 பாருங்க, உங்க உடம்பு அந்த குழந்தையாக மாறும். அதான் அதீத மனம். பிடிக்காத ஒரு ஆளை நினைக்க நினைக்க அந்த உடம்பு அந்த பிடிக்காத நபருக்கு தோதாக கொடூரமாக மாறும். நீ எதை நினைக்கின்றாயோ அதுவாக மாறுகிறாய். பிறகு நம்ம எதை அனுபவிக்கிறோமோ அது அதீத மனம், சூப்பர் கான்சியஸ் மைண்ட். அந்த அதீத மனம் என்ன செய்யறது? அலைகளாக இந்த பிரபஞ்சம் முழுவதும் நீங்க பார்க்கிற நபர்கள் இருக்கிற இடம் எல்லாம் பரவுகிறது. தெரிந்த தெரியாத இடத்துக்கெல்லாம் போகுது. அதான் காஸ்மிக் கான்சியஸ் மைண்ட், பிரபஞ்ச மனம். இந்த பிரபஞ்ச மனம் இந்த உலகம் முழுவதும் பரவுகிறது. அதற்கு அன்கான்சியஸ் மைண்ட் என்று சொல்லக்கூடிய மறைமனம், இயற்கை, அது அலைகளை கொண்டு வழிகாட்டுகிறது. அதனாலதான் நம்ம நினைக்கும் போது அந்த நினைப்புக்கு ஏற்ப ஒருத்தர் வருவது, நீங்க நினைச்ச ஒரு பொருளை மற்றவங்க வாங்கி தருவதெல்லாம் அந்த அடிப்படையில் தான். ஆக ஒரு எண்ணத்தை மீண்டும் மீண்டும் ஆழமாக நினைக்கும் போது அது நல்லதோ கெட்டதோ அது தானாக மூளையில பதிவாகி கான்சியஸ் மைண்ட் என்ற வெளிமனமாகி, அது ஆழமாக பதிவாகி சப்கான்சியஸ் என்ற ஆழ்மனமாகி, பிறகு உடம்பு முழுவதும் அதீத மனம், சூப்பர் கான்சியஸ் ஆக அது பரவி நம்மளை அனுபவிக்க வைத்து, பிறகு இந்த உலகம் முழுவதும் அலைகளாக பரவி மற்ற எல்லா இடங்களுக்கும் செல்கிறதே, அதான் காஸ்மிக் கான்சியஸ் மைண்ட். இப்படி யோசிச்சு பாருங்க. ஒரு எண்ணத்திற்கு நாம் தான் அதை நினைத்து 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 பல வடிவங்கள் கொடுக்கின்றோம். ஆக நல்ல எண்ணங்களை நினையுங்கள், மீண்டும் மீண்டும் நினையுங்கள். அது தானாக வெளிமனமாகி ஆழ்மனமாகி அதீத மனமாகி பிரபஞ்ச மனமாகி மறைமனத்தோடு கலந்து, பிறகு நீங்க உழைப்பு போடும்போது அந்த உழைப்புக்கேற்ற பலனாக நீங்க நினைத்த நேரத்திலையும் நினைக்காத நேரத்திலையும் சரியாக உங்களுக்கு கொடுக்கப்படும்.